எத்திக்கல் இன்ஜினியரிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா சிமுலேஷன் ஆஃப் மேக்னஸ் எஃபெக்ட் யூசிங் ஆன்சிஸ் ஒர்க்பெஞ்ச். இந்த வீடியோவில் மேக்னஸ் எஃபெக்ட்னா என்ன, இந்த மேக்னஸ் எஃபெக்டை ஒரு ஆன்சிஸ் ஒர்க்பெஞ்சில் எப்படி சிமுலேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ மேக்னஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ மேக்னஸ் எஃபெக்ட்னா என்னன்னா ஒரு சிலிண்டரில் வந்து லிஃப்ட் ஜென்ரேட் ஆகுது இல்லை, அதுதான் மேக்னஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு சிலிண்டர் வந்து ஒரு ஃப்ளோவோட டைரக்ஷனில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்கன்னா இதில் லிஃப்ட் ஜென்ரேட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளோ இருக்குல்ல, இந்த ஃப்ளோ வந்து சிலிண்டரோட டாப் சர்ஃபேஸில் போகிற அந்த ஒரு ஃப்ளோவோட வெலாசிட்டியும் பாட்டம் சர்ஃபேஸில் போகிற வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது அந்த ஃப்ளோவில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனால அதில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகாது. ஒரு ஸ்ட்ரக்சரில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகலைன்னா அதில் வந்து லிஃப்ட் வந்து ஜென்ரேட் ஆகாது. இப்போ இதில் நான் லிஃப்ட் ஜென்ரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த ஒரு சிலிண்டரை வந்து நான் ரொட்டேட் பண்ணணும். இப்போ ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுங்க, இப்போ இந்த சிலிண்டர் வந்து கிளாக் வைஸில் ஸ்பின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோரோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த சிலிண்டரை வந்து நான் கிளாக் வைஸ் நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஃப்ளோ வந்து பாட்டம் சர்ஃபேஸில் போகும்போது அதோட ஃப்ளோவும் இந்த சிலிண்டர் ரொட்டேட் ஆகிற அந்த மூவ்மெண்ட்டும் ஒரே மூவ்மெண்ட்டாக இருக்கும், ஒரே டைரக்ஷனில் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா அந்த ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாது இந்த சிலிண்டரோட மூவ்மெண்ட்டு. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோவோட டைரக்ஷனுக்கும் சிலிண்டர் ரொட்டேட் ஆகிற டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணும், இந்த சிலிண்டர் வந்து இந்த ஃப்ளோ வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அதனால் மேலே வந்து வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், அதோட ஃப்ளோவோட வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ வெலாசிட்டி கம்மியாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா மேலே வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், கீழே வந்து சிலிண்டர் பாட்டம் சர்க்கிள் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுனாலே பெர்னாலிஸ் பிரின்சிபிள் படி ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். அப்போ அது மூவ் பண்ணும்போது என்னன்னா ஒரு லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இங்கே நெகட்டிவ் லிஃப்ட் ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து அந்த சிலிண்டரை வந்து கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுரும். இதுதான் வந்து மேக்னஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு சிமுலேஷனை பாருங்கள். இந்த மேக்னஸ் எஃபெக்ட் தான் நம்ம வந்து ஆன்சிஸ் ஒர்க்பெஞ்சில் சிமுலேஷன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆன்சிஸ் ஒர்க்பெஞ்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பண்ண போகிற அனாலிசிஸ் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ அனாலிசிஸ். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளூயிட் ஃப்ளோ ஃப்ளூயண்ட் இதை வந்து செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக்கில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தனா நம்ம என்ன பண்ணணும்னா ஜாமெட்ரி நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்காக இந்த ஜாமெட்ரியை டபுள் கிளிக் பண்ணுறேன். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு டிசைனர் மாடல் ஒர்க் பெஞ்ச் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டிசைனர் மாடல் ஒர்க் பெஞ்சஸில் தான் நீங்கள் வந்து எந்த ஒரு ஜாமெட்ரியை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஜாமெட்ரி கிரியேட் பண்ணலன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிசைனர் சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து ஜாமெட்ரி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டிசைனர் மாடல் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து டிஃபால்ட்டாக யூனிட் வந்து மீட்டரில் இருக்கும். நான் அந்த மீட்டர்லேயே நான் வச்சுருக்கேன். இப்போ XY பிளேனை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி லுக்கட் நான் கொடுக்குறேன். நான் கொடுக்கும்போது உங்களுக்கு நார்மல் வியூ வந்துடும். இதில் வந்து ஸ்கெட்சில் போயிட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் கிரியேட் ஆகிடும். இதுதான் சிலிண்டரோட கிராஸ் செக்ஷன். அதாவது நம்ம பண்ண போகிற அனாலிசிஸ் வந்து 2 டைமென்ஷனில் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நான் சர்க்கிள் எடுத்துக்கிறேன், சர்க்கிள் டயாமீட்டர். அப்புறம் இது ஃப்ளோ போகிறதுக்கு நான் ஒரு டொமைன் நான் கிரியேட் பண்ணணும். அதாவது ஃப்ளோ வந்து எந்த ரீஜன்லேருந்து, அதாவது இன்லெட் எங்கே இருக்குது, அவுட்லெட் எது அப்படின்ற மாதிரி எங்கேருந்து எந்த பக்கம் ஃப்ளோ ஜென்ரேட் ஆகுதுன்றதுக்காக நான் ஒரு டொமைன் நான் கிரியேட் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு ரெக்டாங்குலர் டொமைன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நான் வந்து டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக டைமென்ஷன்ஸ் ஜென்ரல் இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டொமைனோட லென்த்து, பிரெத்து, அப்புறம் ஃப்ரம் தி சென்ட்ராய்டு ஆஃப் த ஆரிஜின்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 1 மீட்டர் டயாமீட்டர் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த H3 அதாவது பிரெத்து வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து 15 மீட்டர். அதுக்கப்புறம் L4 வந்து 5 மீட்டர், L5ம் 5 மீட்டர் நான் கொடுக்குறேன். V2 வந்து 10 மீட்டர் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சிலிண்டர், ஆக்சுவல் சிலிண்டர். இதில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ளோவை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பார்க்க போகிறீங்க. இப்போ இதுதான் வந்து ஸ்கெட்சை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஜென்ரேட் அப்படின்ற ஒரு ஐக்கான் கிரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்கெட்ச் கிரியேட் ஆகும். இப்போ நீங்கள் மாடலிங்கில் போய் இந்த ட்ரீல அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா XY பிளேனில் உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நான் சர்ஃபேஸை நான் மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா கான்செப்டில் போயிட்டு
சர்ஃபேஸ் ஃப்ரம் ஸ்கெச்சஸ் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பேஸ் ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிட்டு இதுதான் நான் பேஸ் ஆப்ஜெக்ட், இதுதான் நான் வந்து சர்ஃபேஸாக மாற்ற போகிறேன். எதை நீங்கள் சர்ஃபேஸாக மாற்றுறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடணும். அந்த ஸ்கெட்சை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்கெட்ச் வந்து இங்கே இதில் செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது சர்ஃபேஸ் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டொமைன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், எது இன்லெட் எது அவுட்லெட் எது வால்ன்ட்டு இந்த சிஸ்டத்துக்கு நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த செலெக்ஷன் டூலில் நான் எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த லெஃப்ட் எட்ஜ், இந்த டாப் எட்ஜ், அந்த பாட்டம் எட்ஜ், இந்த மூணுமே வந்து என்னன்னா எனக்கு வந்து இன்லெட். அதனால நான் இதில் நேம்டு செலெக்ஷனில் கொடுத்துட்டு இந்த அப்ளை பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நேம்டு செலெக்ஷன்ஸில் வந்து வெலாசிட்டி இன்லெட், வெலாசிட்டி இன்லெட் நான் கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுட்டு இதில் நான் ஜென்ரேட் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அப்போ இந்த 3 எட்ஜும் எனக்கு வந்து வெலாசிட்டி இன்லெட்டாக இதில் வந்து எடுத்துக்கிச்சு. தென் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நேம்டு செலெக்ஷன் கொடுக்கும்போது இதை நான் அப்ளை கொடுத்து இது வந்து எனக்கு வால், இதை நான் வால்னு கொடுத்து நேம் கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணிடுறேன். அப்புறம் ரைட் சைடு எட்ஜ் இருக்குல்ல, இதுதான் எனக்கு வந்து அவுட்ஃப்ளோ ரீஜன். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி நேம் செலெக்ஷனில் இந்த எட்ஜை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு அப்ளை கொடுத்துட்றேன். இதில் வந்து நான் அவுட்ஃப்ளோன்னு நான் கொடுத்துட்றேன். அவுட்ஃப்ளோ கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் கொடுத்துட்றீங்க. இப்போ நம்ம ஜாமெட்ரியில் எல்லா வேலையும் நம்ம செஞ்சாச்சு. ஜாமெட்ரியில் கிரியேட் பண்ணிவிட்டு எது இன்லெட் எது அவுட்லெட் எது வால்னு நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பெஞ்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் வந்துருக்கும். அப்படின்னா நம்ம ஜாமெட்ரியை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுட்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஜாமெட்ரி நம்ம வந்து டிஸ்கிரிட்டைசேஷன் பண்ணணும், அதாவது மெஷ் பண்ணணும். அதுக்கு வந்து மெக்கானிக்கல் ஒர்க் பெஞ்சஸ் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் தான் நீங்கள் வந்து மெஷ் பண்ணணும். அதாவது எந்த அளவுக்கு எலமெண்ட் வேணுன்றத டிஸ்கிரிட்டைசேஷன் பண்ணுறது இந்த மெக்கானிக்கல் ஒர்க் பெஞ்ச் தான் பண்ணணும். இப்போ இந்த மெக்கானிக்கல் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆகிடுச்சு. மெக்கானிக்கல் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆனோடனே என்ன ஆகும்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரியேட் பண்ண ஜாமெட்ரி தானாகவே இது வந்து இம்போர்ட் பண்ணிடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபைலில் டேரெக்டாக வேறு ஏதாவது ஜாமெட்ரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இங்கே கூட நீங்கள் வந்து ஃபைல் இம்போர்ட் கொடுத்து நீங்கள் ஜாமெட்ரி வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஒர்க் பெஞ்சஸில் நம்ம பண்ணுறதுனால இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஒர்க் பெஞ்சஸுக்கு தானாகவே இது வந்து இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் டேரெக்டாகவே பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மெஷ் இருக்குங்களே, மெஷ்ஷில் எனக்கு பார்த்து சைஸிங்கில் போயிட்டு கோர்ஸ் மெஷ் பதிலாக நம்ம மீடியம் மெஷ் நான் கொடுக்குறோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் மெஷ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து ஃபைன் மெஷ் கொடுத்தீங்கன்னா மெஷ் உங்களுக்கு வந்து ஃபைனாக கிடைக்கும், உங்களுக்கு அக்யூரசி லெவல் கூட கிடைக்கும். ஆனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த சொல்யூஷனை ரன் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப அதிகமாக ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் மெஷ் கிரியேட் ஆகிடுச்சு. இது மெஷ் கிரியேட் ஆனோடனே நீங்கள் வந்து ஒர்க் பெஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிக் மார்க் இருக்காது, உங்களுக்கு வந்து ஒரு லைட்னிங் சிம்பிள் இருக்கும். அப்போனா அது அப்டேட் ஆகலான்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெஷ் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பெஞ்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் வந்திருக்கும், அப்போ தான் அப்டேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த மெக்கானிக்கல் ஒர்க் பெஞ்சை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு செட்டப்புக்கு டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூயன்ட் ஒர்க் பெஞ்ச் வந்து தானாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைமென்ஷன்ஸில் டிஃபால்ட்டாகவே 2D இருக்கும். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண ஜாமெட்ரி வந்து 2D, அதனால் நம்ம 2D அனலிசிஸ் தான் பண்ண முடியும், 3D பண்ண முடியாது. அதனால டேரெக்டாக டிஃபால்ட்டாகவே 2Dன்னு எடுத்துக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் டபுள் ப்ரிசிஷனை கிளிக் பண்ணிங்க. ஏன் டபுள் ப்ரிசிஷன் கிளிக் பண்ணுறோன்னா அப்போ தான் உங்களோட சொல்யூஷனோட வேல்யூ கொஞ்சம் அக்யூரசி கூடுதலாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம டபுள் ப்ரிசிஷனை வந்து ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். நீங்கள் டபுள் ப்ரிசிஷனை நீங்கள் செக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு சொல்யூஷன் வந்து ஒரு 100 இட்ரேஷனில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிதுன்னா டபுள் ப்ரிசிஷன் கிளிக் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 இல்லை 50 இட்ரேஷன்லேயே உங்களுக்கு வந்து வேல்யூ கிடைச்சிடும். ஆனால் அந்தளவுக்கு அக்யூரசி உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து 1 or 2 மோட்ஸ் ரன் பண்ணும். அதான் இதோட ஆப்ஷனோடது. இப்போ இந்த ஃப்ளூயன்ட் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனால் என்ன ஆகும்னா மெஷ் பண்ண ஜாமெட்ரி இது ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஃப்ளூயன்ட்டில் வந்து ஒரு ஜாமெட்ரி வந்து இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட மெஷ்ஷோட குவாலிட்டி நீங்கள் வந்து செக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா ஒரு ரிப்போர்ட் குவாலிட்டின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது காட்டும். அதாவது ஒரு மெஷ்ஷோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ரம் 0லேருந்து 1 இருக்கணும். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க குவாலிட்டி வந்து ஆர்த்தோகனல் குவாலிட்டி வந்து 0.8 இருக்குது.
0.8னா அப்ராக்சிமேட்லி இட்ஸ் ஈக்குவல் டு 1, கொஞ்சம் நியராக தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு மெஷோட குவாலிட்டி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ 1 கிட்ட வருதோ அப்போ உங்களோட அக்யூரசி லெவல், அதாவது மெஷோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதில் வந்து நம்ம பண்ண போகிறது டைப் வந்து ப்ரெஷர் பேஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். மாடல்ஸில் வந்து விஸ்கஸ் லேமினர் இது டிஃபால்ட்டாக இருக்கும். மெட்டீரியல்ஸ் நம்ம ஏர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது மெட்டீரியல் வேணும், ஐடியல் கேஸ் வேணும்னா இங்கே ஐடியல் கேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ஃப்ளூயிட் டேட்டா பேஸ் இருக்குது. அது இதுலேருந்து நீங்கள் வந்து என்னோட கெமிக்கலோ வேறு ஏதாவது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு கெமிக்கல் நீங்கள் ஏதாவது ஒரு யூஸ் பண்ணுறீங்க, அதாவது மீத்தேன், ஈத்தேன், இதுமாரி ஏதாவது ஒரு ஃப்ளோ பண்ணணும்னா நீங்கள் அந்த கெமிக்கல் ஃபார்முலாவை இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது இந்த ப்ராப்ளத்துக்கு ஏர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இங்கே வந்து ஏர் வந்து சேஞ்ச் ஆர் கிரியேட் இது கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ். பவுண்டரி கண்டிஷன்ஸில் வெலாசிட்டி இன்லெட். இப்போ நம்ம கொடுக்க போகிற வெலாசிட்டி இன்லெட் வந்து என்னென்னா, இதில் வந்து காம்போனன்ட்ஸ் கொடுத்துட்றேன். இதில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து, அதாவது ஏர் ஃப்ளோ வந்து இந்த லெஃப்ட் சைடில் கொடுக்குறேன். அது வந்து எக்ஸ் காம்போனன்ட். அதனால நான் எக்ஸ் காம்போனண்ட்டில் நான் 1.5 மீட்டர் பர் செகண்டில் எனக்கு ஃப்ளோ வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு நான் வச்சுக்கிறேன் இந்த ப்ராப்ளத்துக்கு. அதனால் எக்ஸில் 1.5 நான் கொடுத்துட்றேன். வால். இந்த வால் என்னென்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேஷனரி வால் இருக்கும். ஆனால் நம்ம பண்ண போகிறது என்னென்னா ஃப்ளோ ஓவர் ஏ ரொட்டேட்டிங் சிலிண்டர். இந்த சிலிண்டர் ரொட்டேட் ஆனால் தான் எனக்கு வந்து மேக்னஸ் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிலிண்டரை வந்து நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்காக இதில் மூவிங் வால் நான் கொடுக்குறேன். இந்த வால் வந்து மூவிங் வால் ஆகணும். ஓகேங்களா? அது ரொட்டேஷனல் ஆகணும். ரொட்டேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் வந்து எந்த அளவுக்கு, அதாவது ரேடியன் பர் செகண்டில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆர்பிஎம்ல வேணும்னா என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜென்ரலில் போய் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் இருக்குங்களே, இந்த யூனிட்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டியை நீங்கள் ஆர்பிஎம் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பவுண்டரி கண்டிஷனில் வாலில் போய் பார்த்தீங்கன்னா மூவிங் வால் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆர்பிஎம், அதாவது ரொட்டேஷனல் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆர்பிஎம் வந்துருக்கும் ஸ்பீடு. இப்போ ரொட்டேஷனல் கொடுத்துட்டு ஆர்பிஎம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராப்ளத்துக்கு ஒரு 500 ஆர்பிஎம்ல அந்த ஒரு சிலிண்டர் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். கிளிக் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூ. ரெஃபரன்ஸ் வேல்யூவில் கம்ப்யூட் ஃப்ரம் இன்லெட் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி இன்லெட்லேருந்து கால்குலேட் பண்ண சொல்லி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துங்க. சொல்யூஷன் மெத்தட்ஸ் வந்து கிரீன் காஸ் நோட் பேஸ்க்கு நீங்கள் வச்சிங்க, கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக வேண்டியதான். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் லிஃப்ட் கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. பிரிண்ட் டு கான்சோலும் ப்ளாட்டும் கொடுத்துட்டு இந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் சிஎல் லெஃப்ட் உட்காந்து எந்த அளவுக்கு அது கன்வெர்ஜ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும் சொல்யூஷன் பண்ணும்போது. இப்போ சொல்யூஷன் இனிஷியலைசேஷனில் ஸ்டாண்டர்ட் இனிஷியலைசேஷன் கொடுத்துட்டு இதில் கம்ப்யூட் ஃப்ரம் வெலாசிட்டி இன்லெட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இனிஷியலைசேஷன் கொடுத்துட்டு இப்போ இந்த இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ரன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த வேல்யூ வச்சு இது வந்து ஒவ்வொரு இட்ரேஷனாக கால்குலேட் பண்ணணும். அதுக்காக இந்த இனிஷியலைசேஷன். இதில் ஸ்டாண்டர்ட் இனிஷியலைசேஷன் அண்ட் ஹைப்ரிட் இனிஷியலைசேஷன் 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரன் கால்குலேஷன்ஸ் நான் வந்து ஒரு 1000 இட்ரேஷன்ஸ் நான் ரன் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு கால்குலேட் கொடுத்துருவேன். கால்குலேட் கொடுத்தீங்கன்னா வந்து இது ஒரு ஜென்ரேட் ஆகும். அதாவது ப்ராசஸ் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பாருங்கள், கன்வர்ஜென்ஸ் ஹிஸ்ட்ரி லைக் சிஎல் கன்வர்ஜென்ஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது லிஃப்ட் கோஎஃபிஷியன்ட் எந்த அளவுக்கு கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்ட்டு. ஒரு கன்வர்ஜென்ஸ்னா என்னன்னா ஒரு 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 பர்டிகுலர் இட்ரேஷனுக்கு வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டாக போய்கிட்டே இருக்கணும். கான்ஸ்டன்ட்டாக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது கன்வெர்ஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ பாருங்கள் 117th சொல்யூஷன் இஸ் கன்வர்ஜ்னு வந்திருக்கு. இதை போல் ஒரு ப்ராப்ளம் கன்வர்ஜன் வந்தால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த ஒரு அனாலிசிஸ் நடந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ சொல்யூஷன் கம்ப்ளீட் ஓகே கொடுத்துருங்க. நான் கொடுத்துருக்க 1000 இட்ரேஷன் கொடுத்துருக்கேன், ஆனால் 117லேயே இது கன்வர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கறதுக்கு ரிசல்ட் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் இதில் நீங்கள் போயிட்டு கான்டோர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு செட்டப் கொடுத்துருங்க. இதில் இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வெலாசிட்டி ப்ரொஃபைல் வேணும். வெலாசிட்டியில் எக்ஸ் வெலாசிட்டி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, ஏன்னா நம்ம கொடுத்துருக்க காம்பனன்ட் எக்ஸில் தான் நம்ம வந்து வெலாசிட்டி காம்பனன்ட் கொடுத்துருக்கோம். அதனால் இதில் வந்து ஃபில்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க.
இதில் லெவல்ஸ் வந்து நான் 100 கொடுத்துருக்கேன். அந்த லெவல்ஸ்ன்றது என்னன்னா அந்த கான்டூர் இமேஜஸ் வந்து இந்த அளவுக்கு அக்யூரசிலாம் கொடுக்கணுன்றதுக்காக உள்ளது. கொடுத்து நீங்கள் கம்ப்யூட் அண்ட் டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டூர் கிடைக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல பாருங்க. இந்த சிலிண்டர் ரொட்டேஷன் ஆகும்போது இந்த இடத்துல வெலாசிட்டி அதிகமாக இருக்குது, அதாவது பாட்டமில் வெலாசிட்டி அதிகமாக இருக்குது, டாப் சர்ஃபேஸில் வெலாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. வெலாசிட்டியில் சேஞ்சஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இங்கே வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், மேலே வந்து ப்ரெஷர் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா வெலாசிட்டி இந்த இடத்துல கம்மி, இங்கே வெலாசிட்டி கூட. இப்போ இதுவே வந்து ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் போகும்போது உங்களுக்கு வந்து லைன்ஸ் வேணும்னா இந்த ஃபீல்ட் ஆப்ஷன்ஸை அன்செக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட் கொடுத்து டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து அதாவது ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. அப்போ எந்த ஒரு வெலாசிட்டி இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஒரு சிலிண்டர் வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிறதுனால இந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதனால் இங்கே ஒரு வேக் ஃபார்மேஷன் ஆகுது. அதனால் இந்த ஃப்ளோவில் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால இங்கே வெலாசிட்டி ரொம்ப கம்மியாகிடுது. ஓகேங்களா? அதனால தான் என்ன ஆகுது, ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால இது வந்து ஒரு லிஃப்ட் வந்து டவுன்லோட் ஃபோர்ஸில் உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஜென்ரேட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிகல்ஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுங்களேன், பேத் லைன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் பேத் லைன் செலக்ட் பண்ணிங்க. இது செட்டப் போயிட்டு இதில் வந்து வெலாசிட்டி எக்ஸ் வெலாசிட்டி கொடுத்துட்டு இதில் இருக்க எல்லா இதுவும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு எப்படி வந்து ஒரு ஃப்ளோ வந்து ஜென்ரேட் ஆகி போகுதுன்றதை காட்டும். இதுதான் வெலாசிட்டி ப்ரொஃபைல்பாங்க. அதாவது எப்படி வந்து ஒரு ஃப்ளோ வந்து போகுதுன்றது காட்டும். ஜூம் பண்ணி இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அனிமேஷன் பண்ணணும்னா இங்கே பல்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பல்ஸ் மோடு வந்து சிங்கிளில் வச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எப்படி மூவ் ஆகுதுன்றது காட்டும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன லைன்ஸும் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது தெரியும். இப்போ இந்த சர்க்கிளை சுற்றி இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை சுற்றி மட்டும் எப்படி போகுதுன்றது பார்க்கணும்னா ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன் பல்ஸ். அந்த மோஷன் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த சர்க்கிள் வந்து இங்கே ரொட்டேட் ஆகிறதுனால இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ளோ பேக் ஃப்ளோனால கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஏன்னா இந்த சர்க்கிள் வந்து சிலிண்டர் வந்து மூவ் ஆகிறதுனால, இந்த ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகிறதுனால உங்களுக்கு இங்கே ஒரு வேர்ல்ட் போல் ஒரு கிரியேஷன் ஆகுது. ஓகே, இதுதான் இந்த மேக்னஸ் எஃபெக்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஆன்சர்ஸ்லாம் நம்ம பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எத்திக்கல் இன்ஜினியரிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.